ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய மனோபக்குவம் வந்து விஜய் ரசிகர்கள்ட்ட இல்ல. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இப்போ புகையிலன்னு சொல்றதுக்கும் பத்த வச்சு புகையிலுத்தா பவர் கிக் அப்படிங்கிற வரி வந்து உண்மையாகவே ப்ரொமோஷன் தானே சிகரெட்டுக்கு. இன்னொரு படம் இருக்கு, விஜய் சார் அவர் நடிக்கிறாரு, இன்னொரு படத்துல சிகரெட்டை வாயில வச்சாருன்னா உண்மையாகவே இன்னும் கடுமையாக இருப்பேன். சரி நீங்க என்னெல்லாம் சாதிச்சின்னு கேட்டா நான் கத்தியில டயலாக் பேசுனேங்கிறாங்க. இல்லையா சினிமாவை பார்க்க சொல்றீங்க, அரசியலுக்கு வந்தோன்னா அந்த டயலாக போய் பேசுறத கேட்க சொல்றீங்களேடா என்னடா. நான் வந்து டைரக்டர் கேட்டாரு, ப்ரொடியூசர் பண்ண சொன்னாரு, நான் அதனால பண்ணி தான் ஆகணும், நான் அவங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா நீங்க தலைவனாக சிந்திக்காதீங்க, நல்ல நடிகராருங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். நீங்க அந்த முழு கோளாறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பதிலாம் வந்ததா? எனக்கு ஒன்றும் பதில் இல்லாம அவன் அக்செப்ட் பண்ணி தானே பாட்டிலே வச்சிருக்காப்ல, அவரோட பாட்டு அது ரொம்ப பாசமாலாம் வச்சிருக்காரு அந்த பையன். சரி, அதற்கு முன்னதாக ராஜேஸ்வரி பிரியா திரு ரஜினிகாந்த் அவர்களே சிகரெட் குடிக்கிறீங்கன்னு பேசியிருக்கிறா இல்லையான்னு போய் பார்க்க சொல்லுங்க. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய மனோபக்குவம் வந்து விஜய் ரசிகர்கள்ட்ட இல்லை. அந்த கஞ்சாப்பூ கண்ணாலேங்கிற பாட்டை கூட அந்த பாடலாசிரியரை மன்னிப்பு கேட்டாரே, அந்த அறிக்கை நான் தான் கொடுத்தேன். தனி திறமை இருக்கு, ஏதோ திறமை இருக்கிறதுனால தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்த சொல்லி தான் நான் சொல்றேனே தவிர எனக்கு யார் மேல எதிர்ப்பு. விஜய் அவர்கள்ட்டையும் அதான் சொல்றோம். கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, இப்போ ரஜினி அவர்கள் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா போகும்போது சரி, நிறைய டிமாண்ட் இருந்தது. ஒரு மேடையே எடுத்துங்க, ஒரு மேடையில் ஒரு 50 ஆண்கள் இருந்தா அதிகபட்சம் 4 பெண்கள் இருக்கிறதே கஷ்டம். ஒரு பெண்ணை இப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. இது மாதிரி பண்ணுறதை நம்ம பொறுத்துக்கிட்டுலாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. அவள் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டைட்டில் போட்டிருக்காரு, என் பேரை போட்டு காரி துப்பியன்னு போட்டிருக்காரு. நான் ஒன்றும் ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஆள் கிடையாது, ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்து ஓடுற ஆள் கிடையாது, வெறும் பேப்பரில் மட்டும் எழுதிக்கிட்டு அரசியல் பண்ணுற ஆள் கிடையாது, வீட்டில் வச்சு அரசியல் பண்ணுற ஆளும் கிடையாது. நான் இறங்கி டாஸ்மாகில் இறங்கி பாட்டில் உடைப்பேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி 100 ப்ரெஸ் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். இன்னும் கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது. இந்த வார்த்தைகள் வந்து மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாக நானே உங்களை நிறைய இடங்கள் இந்த டிபேட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய இன்டர்வியூனாலுமே அரசியல் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூவாக தான் இருக்கும். இந்த இன்டர்வியூ அப்படியான ஒரு இன்டர்வியூவாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா உங்களோட இன்னொரு பக்கத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அரசியல் தாண்டி உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்க, என்ன விஷயங்கள்லாம் எப்படி அரசியல் உள்ள வந்ததாக இருக்கட்டும், ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒர்க் நிறையா பண்ணணும். ஏன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய உழைப்பை போட தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும். போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. விஜய்க்கு உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் படம் வர்றப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு? அதாவதுங்க, அதுதாங்க தப்பான ஒரு சிந்தனை. நான் எவ்வளவோ பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். அந்த கஞ்சாப்பூ கண்ணாலேங்கிற பாட்டை கூட அந்த பாடலாசிரியரை மன்னிப்பு கேட்டாரே, அந்த அறிக்கை நான் தான் கொடுத்தேன். அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு? அதனால நம்ம பேசுறதுங்கிறது பொதுவாக எல்லாரை பற்றியும் தான் நம்ம சொல்கிறோம். இவருக்கு ஏன் குறிப்பாக சொல்கிறோன்னா, நிறைய சிறுவர்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய நிலை இருக்குது. வேற யாரு தாங்க சொல்கிறது? இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சிகரெட்டை கீழே போட்டு காலில் மிதிச்சாரு. இப்போ வந்த படம் வேட்டையனா? ஆமாம், வேட்டையின் படம் தான். அந்த படத்தில் முதல் காட்சியில். சரி, அதற்கு முன்னதாக ராஜேஸ்வரி பிரியா திரு ரஜினிகாந்த் அவர்களே சிகரெட் குடிக்கிறீங்கன்னு பேசியிருக்கா இல்லையான்னு போய் பார்க்க சொல்லுங்க. ஸோ இவரை பற்றி பேசுறது மட்டும் பெருசாக பார்க்க. ஆமாங்க, இவரை பற்றி பேசுறது. ஆனால் வித்தியாசம் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய மனோபக்குவம் வந்து விஜய் ரசிகர்கள்ட்ட இல்லை. அதுதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அவர் வந்து உடனடியாக அறிக்கை கொடுத்தாரு. யார்? திரு ரஜினி அவர்கள் உடனடியாக அறிக்கை கொடுத்தாரு, யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து அவர் ஸ்டெப் எடுத்தார். இதுவும் அது ரஜினிகாந்த் அவர்களை பேசும்போதுமே அது ஒரு பிரச்சனையாக தான் ஆணுச்சு. பட் ஆனால் அதை அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் சைட்லேருந்து எந்த அறிக்கை இல்லை, ஒரு பெண்ணை இப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. இது மாதிரி பண்ணுறதை நம்ம பொறுத்துக்கிட்டுலாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உண்மை, நேர்மை, நியாயம் அவ்வளோதானங்க மிச்சம். அதுதானே பேச பொருளாக கடைசியில் எது வந்து நிற்கும்?
இன்றைக்கி எத்தனையோ +1 +2 படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மா எனக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணதான் மேடம் கரெக்டு. இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது 100% உண்மை. சிகரெட் குடிக்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறது உண்மை அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சொல்லும் போது எனக்கு அதில் ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குல்ல. இவங்களோட எண்ணங்கள்லாம் என்னென்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரை நான் எதிர்த்து நான் பெரிய ஆள் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் பேசுகிறாங்களா. அந்த இடமே தவறு. அவரை எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க. அதே காட்சியை, அந்த லைன்ஸை நான் மட்டும் எதிர்க்கலைங்க, என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச 100 பேர் எதிர்த்தாங்க. அப்போ சொசைட்டியில் என்னுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதுனால தான் அது வந்து நான் பேசியது எல்லாருக்கும் போய் சேர்ந்ததே தவிர, நான் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணனா, ஏதாவது பணம் கட்டி நான் பேசினது ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணதை யாராவது நிரூபிக்க முடியுமா? அல்லது நான் போயிட்டு அவர் வீட்டை முற்றுகையிடுறேன்னு சொல்லிட்டு என்னோட விளம்பரம் தேடினா, எடுத்துக்காட்டுக்கு கேட்குறேன், பேசுகிறதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கணும்ல. நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், அந்த கருத்து உண்மையானதாக இருக்கும்போது அது பெரும்பான்மையான மக்களை சென்றடைஞ்சிட்டு, அப்போ பெரும்பான்மையான மக்களை சென்றடைவதற்கு ராஜேஸ்வரி பிரியாவோட குரல் சரியான குரலாக இருந்திருக்கு. அதை இந்த குட்டி குட்டி ரசிகர்களால் தாங்கிக்க முடியல. அதே மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் என்னென்னா வந்து இந்த அசல் கோளாறு வந்து அவர் அசல் கோளாறு கிடையாது, முழு கோளாறு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். நீங்கள் சொல்லுவீங்க, போதும் ரொம்ப நேரம் கேட்காதீங்க, கேளுங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு, ஷார்ட்டாக கேட்டாலே எனக்கு புரியும் அப்படின்ற ஒரு சொன்னதாக இருக்கட்டும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது வந்து அது அஃபெக்ட் ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா? எனக்கெல்லாம் ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாதுமா. உண்மையாகவே இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளருடைய கேள்வியோட என்ன கேள்வி கேட்க வரீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே கேள்வியை நீங்கள் இன்னும் விவரமாகவே கேள்வியே எனக்கு விவரமாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு கேள்வி புரிஞ்சுட்டுங்க, பதில் சொல்லலாமா, அப்படி தானே கேட்போம். அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்காங்க நிருபர்கள். ஆனால் கேள்வி கேட்டது ஒரு 2 பேர் தான். அந்த 2 பேரை தவிர யாருமே கேள்வி கேட்கல. அப்போ எனக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னா, ஏன் மற்றவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டிங்களா? ஒருத்தரே கேட்குறாங்கன்னா அங்கே ஏற்கனவே பேசி முடித்து வைக்கப்பட்டது போல். இந்த இடத்துல நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன், நீங்கள்லாம் வாய முடிக்கணும், ஏதோ அவங்களுக்குள்ளே ஏதோ பேசி வச்சுக்கிட்ட மாதிரி கேட்கும்போது நமக்கு அது ஒரு கோபத்தைன்னு சொல்ல முடியாது, அரைச்சிட்டுற மாதிரி இருக்கும். அது அரைச்சிட்டம் தான் அதுக்கு பேர். என்னென்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்ல எனக்கு பிடிக்கும் தான். நான் ஒன்றும் ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஆள் கிடையாது, ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்து ஓடுற ஆள் கிடையாது, வெறும் பேப்பரில் மட்டும் எழுதிக்கிட்டு அரசியல் பண்ணுற ஆள் கிடையாது, வீட்டில் வச்சு அரசியல் பண்ணுற ஆளும் கிடையாது. நான் இறங்கி டாஸ்மாகில் இறங்கி பாட்டில் உடைப்பேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி 100 ப்ரெஸ் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன், எந்த களத்தில் எங்கே இருந்தாலும் போய் மக்களை நேரில் சந்திக்க ஓடி போய் மக்களை பார்ப்பேன். அப்போ என்கிட்ட பணம் இருக்கணும், இருந்தால் போவேன், இல்லைன்னா என்னால் போக முடியாது. இவ்வளவுதான் நான். இதனால் என்னுடைய அரசியல், என்னுடைய பயணம் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கேன். அந்த தெளிவாக இருக்கும்போது சில பேர் பண்ணுறது நமக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்துறது தான். அது உண்மையாக முழு கோளாறுன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பதிலாக வந்ததா? எனக்கு ஒன்றும் பதில் இல்லாமல் அவன் அக்செப்ட் பண்ணி தானே பாட்டிலே வச்சுருக்காப்புல. இந்த பையன் ஒரு பாட்டு, அவரோட பாட்டு, அது ரொம்ப பாசமாலாம் வச்சுருக்காரு அந்த பையன். நாம் நல்லது தான் சொல்கிறோம். எல்லா மனுஷன்ட்டையும் திறமை இருக்குங்க. அந்த திறமையை வேறு வழியில் யூஸ் பண்ணி சீக்கிரமாக நான் திறமை என்னோட ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காக ஆபாசத்தை கையில் எடுக்கிறீங்க, ஒரு தீய பழக்க வழக்கத்தை முன்னிலைப்படுத்துகிறீங்க. இப்போ புகையிலன்னு சொல்கிறதுக்கும் பற்ற வச்சு புகையிலத்தா பவர் கிக்கு அப்படிங்கிற வரி வந்து உண்மையாகவே ப்ரொமோஷன் தானே சிகரெட்டுக்கு. அது கேரக்டருக்காக நீ எழுதுன அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் ராங், டோட்டலி ராங். படத்துக்கும் தேவையில்லாது, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு இவங்க கொடுக்குற பில்டப் இருக்குது பாருங்கள். அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல யார்கிட்டையோ பணம் வாங்கிக்கிட்டு இவங்கெல்லாம் செயல்பட்டு நம்ம சமூகத்தை சீரழிக்கிறாங்க, மாணவர்களை சீரழிக்கிறாங்க. அந்த இது எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஸ்மோக்கிங் பற்றி ஆங்கில படங்கள்லாம் போய் பாருங்கள், நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. சினிமா இன்ஃப்ளூயன்ஸால் தான் வந்ததுங்கிறத நிறைய படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அதனால் எனக்கு இது போன்ற பாட்டு எழுதுகிறவங்க, இந்த காட்சியை முன்னிலைப்படுத்துகிறவங்க, இதுக்காக நடிக்கிறவங்க நான் இப்போயும் இல்லை, எப்பயுமே எதிர்ப்பேன். இனிமேல் வந்தாலும் நான் எதிர்ப்பேன் தான். இப்போ 100 படம் இருக்குது, விஜய் சார் அவர் நடிக்கிறாரு, இன்னொரு படத்தில் சிகரெட்டை வாயில் வச்சாருன்னா உண்மையாகவே இன்னும் கடுமையாக எதிர்ப்பேன். என்னோடய வழியில் நான் போய்கிட்டே இருப்பேன். நீ உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, என்னால் முடிஞ்சதை நான் இந்த சொசைட்டிக்கு பண்ணுவேன், பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், தொடர்ச்சியாக பண்ணுவேன். நான் அதில் அசல் கோளாறு அந்த பையன் எல்லாருமே சொன்னாங்க, அந்த பாட்டு வரியை கூட நீங்கள் போயிட்டு ரிமூவ் பண்ண சொல்லுங்கள், உங்கள் வாய்ஸை உங்களை கேட்காம எப்படி வைப்பான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது அங்கேயும் அதுதான், அவன் என் வாய்ஸை வச்சு அவன் பணம் சம்பாதிக்கிறான்னா நல்லா இருந்துட்டு போகட்டும்,
இனிமேல்னாவது இது மாதிரியான வரியை எழுதாமல் அவன் வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வந்தால் பரவாயில்ல, சின்ன பையன் தானே, வளர்ந்து வரட்டும், தனி திறமை இருக்குது, ஏதோ திறமை இருக்கிறதுனால தான் அவனுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த சொல்லி தான் நான் சொல்கிறதே தவிர எனக்கு யார் மேலே எதிர்ப்பு. விஜய் அவர்கள்ட்டையும் அதான் சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வர மாதிரி, இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறதும், இவ்வளோ பெருசு நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறதும், இவ்வளோ பணம் பொருள்லாம் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு கடவுள் உங்களுக்கு நிறையா வரம் கொடுத்துருக்கிறதும் நல்ல விஷயம் தானே. அதை ஏன் நீங்கள் போட்டு படத்துக்காக சொல்லி ஹீரோயின் கழுத்தை போய் வெட்டுறாரு? ஈவன் தோ யாருமே இங்கே எந்த விஷயத்துக்குமே சிந்திக்கிறதே இல்லையே, சிந்திக்கிறதே இல்லை. இப்போ பெண்ணுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாளுக்கு நாள் வந்து ஆதங்கப்படுறோம், பேசுகிறோம், தவிக்கிறோங்க. ஆனாலும் இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு திரைப்படத்தில் பார்க்கும்போது நம்மள அறியாமல் போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆக தானே செய்யுது. கண்டிப்பாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் செய்யுது. இந்த வன்முறைகளை கூட நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கலையே. இந்த காட்சியெல்லாம் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கொடுமையானது இல்லையா? எம்ஜிஆர் பண்ணிடுவாரா அப்படி? கேட்குறேன், நான் சாதாரணமாக கேட்குறேன். எம்ஜிஆர் சிகரெட் குடிச்சாரா? இல்லை, அவர் எம்ஜிஆர் முகத்தை வச்சு ஹீரோயின் கழுத்தை வெட்டிட முடியுமா? கிடையாது. முடியுமா? முடியாதுங்க, நடக்காது. அப்போ இந்த சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு சினிமா ஒரு ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குங்கிறத எல்லாருமே உணர்றோம். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சினிமாவாக பாருங்கங்கிறாங்க. அப்புறம் சரி நீங்கள் என்னெல்லாம் சாதிச்சின்னு கேட்டால் நான் கத்தியில் டயலாக் பேசினேங்கிறாங்க. இல்லையா, சினிமாவை பார்க்க சொல்கிறீங்க, அரசியலுக்கு வந்தோன்னா அந்த டயலாகை போய் பேசுறத கேட்க சொல்கிறீங்களேடா, என்னடா இதுக்கும் அதுக்கும் நம்ம தவற சுட்டி காட்டினா சினிமாவை பார்க்கணுமா? ஆனால் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுன்னா கத்தி படத்தில் பேசின வசனத்தை வந்து பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதுவே இன்னும் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, இப்போ வந்து விஜய் மேலாம் நீங்கள் குற்றச்சாட்டு நிறைய வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக சொல்லலை, நான் குற்றச்சாட்டுக்காக சொல்லலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இருக்குதான், ஆனால் ஒரு பொறுப்புணர்ச்சி, அரசியல் ஒரு உணர்வுமா. நான் மீண்டும் சொல்கிறேன், பேப்பர் வச்சு படிக்கிறது அரசியல் கிடையாது. நான் அரசியல்வாதி ஆகணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு எண்ணம் இருந்துருச்சுன்னா அவங்களோட தோற்றம், எண்ணம், செயல், சிந்தனை, தொழில் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கும். அவங்க தான் ஒரு நல்ல தலைவராக முடியும். நான் சில விஷயத்த செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு இடம் இருக்கு பாருங்க, அவன் தான் தலைவன். நான் வந்து டைரக்டர் கேட்டார், ப்ரொடியூசர் பண்ண சொன்னார், நான் அதனால் பண்ணி தான் ஆகணும், நான் அவங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேன்னு. அப்படின்னா நீங்கள் தலைவனாக சிந்திக்காதீங்க, நல்ல நடிகராருங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் தவறாகவே சொல்லலையே. இப்படாது இனிமேல்னாவது திருந்தி நல்லபடியாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போவும் வந்துட்டீங்க, வந்த பிறகும் தவறாக எதையும் வழிகாட்டாதீங்க. நான் நல்லது செஞ்சால் நானே கூட நிற்பேன். இப்போ எனக்கு ஒன்றும் யாரும் எதிரி கிடையாதுல்ல. இப்போ நல்லது செய்கிறாங்கன்னா நிச்சயமாக நானே அவர் கூட நின்று சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணுவேங்க. மக்களுக்காக எல்லாரும் ஒன்று சேர்றதுலாம் தப்பு இல்லை. நான் இன்னமும் சொல்கிறேன், எனக்கு என் மனசுக்குள்ளே இவங்க எனக்கு எதிரி, இவங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அதை நான் எதிர்த்து தான் நிற்பேன். அதான் அப்போ பாமகவில் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து நீங்கள் விலகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருந்தது வெளியவே. இப்போது கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, இப்போ ரஜினி அவர்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போகும்போதும் சரி, நிறைய டிமாண்ட் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து அது எதுலேயுமே உள்ளே போகாமல் இப்போ உங்களுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் அதில் பயணிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இப்போது மற்ற கட்சியெலாம் வேணாம், நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? வெளிப்படையாக சொல்லணும்னா, பெண்களை அங்கீகாரப்படுத்துறதுல ஒரு இடையூறு எல்லா கட்சிக்குள்ளேயுமே இருக்குமா? அது நான் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக எல்லா கட்சியிலையுமே பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை முழுமையாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த கட்சியில் உள்ள பெண்ணை வேணாலும் கேட்டு பாருங்கள், அது இல்லைங்கிறது 100% உண்மை. பயப்படலாம், நம்ம சொன்னோம்னா நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுமே, நம்ம கட்சியை விட்டு நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் பெண்கள் வேணால் அதை மூடி மறைச்சி சொல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, அந்தந்த கட்சிகளில் ட்ராவல் பண்ணுறாங்களே தவிர. பட் ஒரு பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் முழுமையாக ஒரு மேடையே எடுத்துங்க. ஒரு மேடையில் ஒரு 50 ஆண்கள் இருந்தால் அதிகபட்சம் 4 பெண்கள் இருக்கிறதே கஷ்டம். நீங்கள் பாருங்கள், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக வந்து பெண்களை அரசியல் படுத்தவும் சமூகம் தவறிட்டுன்னு சொல்கிறேன். ஒரு பக்கம் பெண்களுக்கு அந்த அரசியல் சார்ந்த எண்ணங்களோ அரசியல் சார்ந்த ஒரு நோக்கமோ இல்லாமல் அவங்க வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்கிறதையும் நான் கவனிக்கிறேன். ஏன் இல்லைங்கிறதுக்கு, இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை நம்ம சாதாரணமாகவும் நினச்சிடக்கூடாது. அதில் மீனிங் இருக்குது. உண்மையாகவே பெண்கள் அரசியலில் கற்றுக்கலை, அதை கற்றுக்க விரும்பலை, அதுக்குள்ளே அவங்க ஈடுபாடு செலுத்தலைங்கிறது உண்மை தானே. அப்போ அதனால் நான் வந்து பெண்களை முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிற இடத்த நான் ஆய்வு பண்ணுறேன். ஏன் கொடுக்கப்படலைங்கிறதையும் நான் ஆய்வு பண்ணுறேன். நான் பெண்ணியம் பேசிக்கிட்டு சம உரிமை பற்றி பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஒரு அரசியல் அறிவோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அங்கே அங்கீகாரம் படுத்துவது குறைவாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து.
இப்போ நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்கள வந்து நீங்கள் அதிகாரத்தில் உட்கார வைங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு பினாமி அரசியல் தான். சும்மா ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு பேருக்கு இருப்பாங்க, பச்சை இங்கில் சைன் பண்ணுவாங்க, ஒரு கணவரோ அல்லது அப்பாவோ சொல்கிற இடத்துல சைன் பண்ணுறதுங்கிறது அரசியல் கிடையாது, அதிகாரம் கிடையாது, அதுக்கு மதிப்பே கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம்னா அது அரசியலாக மாறிடும். அரசியல் பேசாமல் கொண்டு வர சொல்லியிருக்கீங்க, அதனால நான் அரசியல் பேச விரும்பலை. இப்போ இத்தனை வருடங்கள் இப்பவுமே இந்த சொல்லுவாங்களே அரசியல் என்னைக்குமே ஆண்களுக்கானது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை முறியடித்து நிறைய பெண்கள் உள்ளே வந்து போகிறதையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம், ஒரு பெண்ணாக இந்த அரசியலுக்குள்ளே பயணிக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது? என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அரசியல் வேண்டாம், போயிடலாம், பழைய மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்லாம்? அதுதான் எனக்கு அந்த யோசனையே வரலைங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, டைட்டில் போட்டிருக்காரு, என் பேரை போட்டு காரி துப்பியன்னு போட்டிருக்காரு. அவரும் ஏதோ பத்திரிக்கையாளருங்கிற பேரில் ஏதோ நடத்திட்டு இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த சமூகத்தில் ஒரு பெண் அரசியலுக்குள்ளே வரும்போது எவ்வளோ மோசமான மனநிலையில் சில ஆண்கள் இருக்காங்க. எல்லா ஆண்களையும் சொல்லலை, சில ஆண்கள். ஏன்னா இன்றைக்கி நாம் வளர்கிறதுக்கும் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறதுக்கும் இன்றைக்கி என்னோடய கட்சியில் இணைஞ்சு அங்கங்கே வேலை பார்க்குறோன்னு சொல்கிற ஆண்களும் இருக்காங்கல்ல. அதனால் அவர்களை குறித்தெல்லாம் நான் சொல்லலை. சில ஒரு கொடூரமான புத்தி, ஆணாதிக்க மனோபாவம் அதிகமாக இருக்கக்கூடிய சில ஆண்கள் வந்து இது மாதிரியான டைட்டில் கொடுக்கறது, இன்னும் கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள், அப்யூஸ்டு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த வார்த்தைகள் வந்து நம்ம வந்து அதை கண்டுக்காமல் போகிறோங்கிறது ஓகே. ஆனால் நம்மளோட சுற்றி உள்ளவர்கள் அதை படிக்கும்போது அவங்க வேறு மாதிரி நம்மளை, ஏன் இதெல்லாம் தேவையா, நமக்கு என்ன அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இப்போ எல்லாருமே ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து, நம்ம நடுத்தர வர்க்கத்திலேருந்து நல்ல குடும்பத்திலேருந்து இப்படி வரும்போது இவ்வளவு திட்டு வாங்கணும், கண்டவன் பேசுகிறானே, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற கேள்வி என் முன்னால் வைக்கும்போது அதற்கு என்னால் சில சமயத்தில் பதில் சொல்ல முடியாமல் தவிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு வாகனமோ 2 வாகனம் ரோட்டில் போகும்போது இடிச்சிட்டா கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு போகிறப்ப நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, சும்மா திட்டிட்டு போவான். அவன் யூஸ் பண்ணுற வார்த்தையும் சரி, நம்ம சைடு டிரைவர் இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தையும் அநாகரிகமாக இருக்கும். அந்த இடத்துல யாருன்னே தெரியாதவன், அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் என்னை பற்றி பேசுகிறான் அப்படின்னா அது என்ன பேசுகிறத நான் எடுத்துக்கிறது இல்லை. அப்படிதான் இப்போ வர ட்ரால்ஸ் அதெல்லாம் வந்து ஏமா அது என்ன பேசுகிறத நான் எடுத்துக்கிறதே இல்லை. அவனுக்கு அவனோட சுயலாபத்திற்காக அவன் வந்து வியூஸ் போகணுங்கிறதுக்காக அவன் என்னால் ஒரு வாய் சோறு திங்கிறான்னு நினச்சிட்டு நான் போகிறேன். சரி பரவாயில்ல, என்னால் நீ வந்து உனக்கு ஒரு சாப்பாடு ஒரு வேளை கிடைக்குதா, அதுலேருந்து பணம் வந்து நீ ஒரு வேளை சாப்பிட்டினாலும் அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும், நீ என்ன வேணாலும் பேசிட்டு போங்கடா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அது மாதிரி உதயநிதி அவர்கள் பற்றி பேசினாலும் மிட் நைட்டில் கால்ஸ் வரும். நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி நான் அதை எதிர்க்கலைங்கிறத தான் சொல்ல முடியாமல் சொன்னேன். அப்போ உண்மையாகவே இது என்ன பண்ணுறதுங்கிற இடத்துல சிந்திக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். இப்போ அரசியல் குறித்து யாரை பற்றி பேசினாலும், திரைப்படத்தில் நடிகர் குறித்து பேசினாலும், நடிகை குறித்து பேசினாலும் எனக்கு அவங்களோட பர்சனல் பற்றி எனக்கு தேவையே கிடையாது. இப்போ நான் அரசியலை ஏன் விட மாட்டேன், ஏன் எனக்கு அரசியலை விட்டு விலகணும்னு எண்ணம் வரல அப்படிங்கிறதுக்கு. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.